வீடியோவில் வந்து இந்த ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்து இன்விசிபிளாக எப்படி பைப்பிங் வைக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். இப்போ இதுக்கு தகுந்த அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ரெடிமேடு பைப்பிங்கில் நான் ஆல்ரெடி வந்து பின் கழுத்து எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது வந்து வீடியோ போட்டிருக்கேன். அதோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. அதை எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். இது வந்து லெஃப்ட் சைடு இல்லை, ரைட் சைடு வர்றது ஒரு பக்கம் மொத்தம். ஏன்னா லெஃப்ட் சைடு நமக்கு தேவையில்லை. ரைட் சைடு வைக்கிறதுனால தைக்கிறது வந்து ரைட் சைடு வச்சு தைச்சிருங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும் அளவு. இந்த அளவு எடுத்து நீங்கள் கரெக்டாக கட் பண்ணிக்கிறங்க. எந்த அளவுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத பார்த்து கட் பண்ணிக்கிறங்க. கொஞ்சம் பொறுமையாக தைங்க. ஏன்னா பைப்பிங் தைக்கும்போது கொஞ்சம் அவசரம் இல்லாமல் தான் தைக்கணும். இப்போ நமக்கு வந்து இதை வந்து வச்சாச்சு. இப்போ லைனிங்கில் மெயின் பீஸில் வச்சு இதை வந்து தைக்கணும். இப்போ இது இந்த பக்கமாக போட்டுக்கிறோங்க, லெஃப்ட் சைடு போட்டுக்கிறோங்க. இப்போ இந்த பைப்பிங் வச்சுருக்க பீஸ் வந்து உள் பக்கமாக வந்துடணும். கரெக்டாக அளவு வந்து பார்த்துக்கிறோங்க. நல்லா நீட்டாக வருது அப்படிங்கிறது வந்து எல்லா பக்கமும் சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டுக்கிறோங்க. எடுத்து விட்டுட்டு இப்போ அதுக்கு மேலே வச்சு இப்போ கரெக்டாக அந்த ஒட்டுலேயே வந்து தையல் போட்டுடலாம். இப்போ நமக்கு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பைப்பிங் மாத்திரம்தான் தெரியும். இப்போ இதை வந்து எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை கட் பண்ணிடலாம். இது வந்து நான் பீஸ் போட்டு எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து அதுவும் வந்து வீடியோ போட்டிருக்கேன். அதாவது கழுத்து பீஸ் போட்டு எப்படி பைப்பிங் அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து போட்டிருக்கேன். அதுவும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோங்க. இப்போ இதை வந்து கரெக்டாக லைனிங் பீஸ்லேயே வந்து ஒரு தையல் போட்டுங்க. இப்போ திருப்பினீங்கன்னா நமக்கு வந்து நீட்டாக பைப்பிங் வந்துடும். பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு. இந்த பக்கம் உள் பக்கமும் நமக்கு வந்து பிசுறு இல்லை, வெளிப்பக்கமும் கிடையாது. இப்போ வந்து இந்த பைப்பிங்கை ஒட்டி ஒரு தையல் வந்து போட்டுருங்க. ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னொரு தையல் தாராளமாக போட்டுக்கலாம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ உள்ளுக்குள்ளேயும் நமக்கு வந்து பிசுறு இல்லை, வெளியிலையும் பிசுறு இல்லை. இப்போ சுற்றி அடிச்சுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து நான் பேக் நெக் அடிக்கிறது எப்படிங்கிறது வந்து தனியாக வந்து வீடியோ போட்டிருக்கேன். அது பாருங்கள், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும். உள் பக்கமும் பிசுறு இல்லை, வெளிப்பக்கமும் பிசுறு இல்லை. இது ரைட் சைடு வர்ற பக்கம். இப்போ நமக்கு வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறது மாத்திரம்தான் அதில் வந்து வேலை. ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். பைப்பிங் பாருங்கள், இந்த மெரூனில் க்ரீன் வந்து எவ்வளோ அழகாக. இது ரெடிமேடு பைப்பிங் அப்படிங்கிறதுனால நல்லா நீட்டாக இருக்குது. த்ரெட் வந்து ரொம்ப பெருசு இல்லை, சன்னமான த்ரெட்டு, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.